டீலிமிட்டேஷன் என்னன்னா முதலமைச்சர் அவர்கள் கூட சுத்தி இருக்கிறவங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அப்புறம் வந்து ஐஆர்எஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து புத்தி அதுல அப்ளை பண்ணிட்டு வாட் டஸ் இட் மீன் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் அவருக்கு என்னென்ன கேளுங்க, அது டோட்டல் டீடைல் என்ன இருக்குன்னா டீலிமிட்டேஷனுக்கு அவருக்கே தெரியாது. பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, வந்து படிப்பாரு. நான் சொல்றேன் முதல்ல டீடைல்ல படிங்க. 33% 60 வருஷத்துக்கு மேல வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்குல்ல, நீங்க வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸோட தானே இருக்கீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இந்தியாவை வந்து குலுக்குற அளவுக்கு ஸ்கேம் எல்லாம் நடந்தது. அப்ப நீங்க 2 பேரும் தானே கூட்டணியில இருந்தீங்க. ஹேண்ட் இன் கிளவ் மாதிரி ஐ ஸ்கிராச் யூ பேக் யூ ஸ்கிராச் மை, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அதுல கமிஷன் எனக்கு வருது, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அதுல கமிஷன் உனக்கு வருது ரேஞ்ச்ல இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவே உலகமே இந்தியா திரும்பி பாக்குற அளவுக்கு வெறும் ஸ்கேம் தான் இருந்தது, கரப்ஷன் தான் இருந்தது. அப்ப ஏன் இந்த கேள்வி எழுப்பல? அப்போ 33% ஏன் போராடல? அது போராடி இருக்கணும்ல, அதை ஏன் போராடல? இன்னைக்கு நாங்க வந்து எங்களால முடிஞ்சது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 33% பெண்களுடைய எம்பவர்மெண்ட்னா என்ன, பெண்களுடைய முன்னேற்றம்னா என்ன, அது எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இவங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க? பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஏன் சமீபத்துல வந்து கொடநாட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறாங்க. அப்ப நடுவுல வந்து உங்களுக்கு வெயில் காலம் வரலையா, பிரச்சனைகள் வரலையா? எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரச்சனைகள் வந்ததா? இத்தனை நாளா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்னும் இல்ல சொல்லிட்டு எலெக்ஷன் நேரத்துல மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் தரேன் எனக்கு ஓட்டு போடுனா எதுக்கு போடுவாங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்துல. தலைமைச் செயலாளர் மாற்றம் வந்து முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பாஜக அவருடைய கைப்பாவையா இங்க செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு குழந்தை எங்கேயாவது தும்பல் எடுத்தாலும் அதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்ப குழந்தைக்கு சளி இருக்கு, அது தும்புறாரு. இல்ல குழந்தைக்கு வந்து அதுக்குதான் சளி இருக்கு, மூக்குல தண்ணி வருது. இல்லதான் அதுதான் ஒரு மூதாட்டி வந்து இரும்புதுன்னா அதுக்கு சளி இருக்கு, வயசாகுது. ஆனா அதுக்கும் காரணம் பிரதமர் மோடி சொல்ற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறாரு பாருங்க. அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கனிமொழி பொறுத்த வரைக்கும் அவங்க விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. விளாத்திக்குளம் பிரச்சனையை அவங்க போய் பார்த்தாங்க, குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க குறிப்பா சொல்லும் போது கனிமொழியை மட்டும் சொல்றீங்க, ஆனா அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க குரல் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்களா? சொந்த கட்சி தானே, சொந்த கட்சி தானே, எழுப்பினீங்களா? ஏன் எல்லாத்துக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளவு குரல் கொடுக்கறாங்கல்ல, அவ்வளவு பேசுறாங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழகத்துல சொந்த அண்ணனோட ஆட்சி இருந்தும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல பேசல? பேசுங்க, அப்ப மட்டும் தைரியம் வராது. இதே வந்து அதிமுக ஆட்சி இருந்திருந்தா நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க, நடு தெருவுக்கு போயிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. நடு ரோட்ல எல்லா பெண்கள் நடு ரோட்ல உருண்டு பொருண்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. உங்க ஆட்சியில நடக்கும் போது ஏன் நீங்க வந்து குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான். டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல 65% இருக்கு, ஆனா இங்க 23% தானே இருக்கு அப்படின்றத கனிமொழி மென்ஷன் பண்றாங்க. அங்க உங்களுடைய பார்வை ஏன் திரும்பலன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் திரும்புது. யார் சொன்னா திரும்பல? எல்லா 65% பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? என்ன சொன்னேன்? சொந்த வீட்டுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டுல 65% இருக்கா இல்ல 40% இருக்கா நான் பாக்கல. 23% நம்ம சொந்த வீட்டுல இருக்குல்ல. மத்தவங்க வீட்டுல கல் தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பாக்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேக்குறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? முதல்ல சொந்த வீட்டுல வந்து சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த வீட்டுல கேள்வி கேளுங்க. அப்போ அவங்க கண்ணு திறந்து பாக்கலையா? எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணிருக்காருன்னா அது தமிழகம் தான். இப்போ இல்ல, 12 வருஷத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இது பத்தி குரல் கொடுக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். செங்கோல் இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்க? அதோட ஹிஸ்டரி கூட தெரியாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போய் உலகத்துக்கு செங்கோல் என்ன காமிச்சது பிரதமர் மோடி அவர்கள். சைனீஸ் பிரீமியர் வரும்போது எங்க உலகத்திலே, இந்தியாவிலே வேற எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு? தமிழகத்தோடைய தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியணும். ஹிஸ்டரி, தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி வந்து தமிழ். இன்னைக்கு நம்ம பெராவில பார்த்து அங்க தமிழ்ல எழுத்து எல்லாம் இருக்கு. ஆமாமா, இது இத்தனை வருஷமா வந்து தமிழ் இருக்குன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு படிச்ச மனுஷர் பார்த்து நீங்க கத்துக்கலனா அது உங்க தப்புங்க, ஏன் தப்பு இல்ல.
இல்ல அரசியலுக்காகனா அப்போ எல்லாத்துக்கும் அவங்க அரசியல் பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண் திறந்து பார்க்கட்டும். வெறும் பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அது வராது, சரிப்பட்ட வராது. எனக்கு தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி சொல்றாரு. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஏன் சொல்றாருன்னு எனக்கு புரியல. மற்றவங்களை பார்த்து பயமா உங்களுக்கு? எந்த வகையில தமிழ்நாடு வர்சஸ் பயம் இருக்கும் போதுதான் அவருக்கு குரல் கொடுப்பீங்க? பயத்துலதான் மனுஷங்களை வந்து தெரியாம உளருவாங்க. அது திமுக உலக நல்லாவே தெரியுது. மேடம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது கவர்னன்ஸ் இஷ்யூ தாண்டி அது ஒரு சோசியல் இஷ்யூ. அதை வந்து பிஜேபி அதை வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? எம்பவரிங் உமன். நீங்க எம்பவர்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய எம்பவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எத்தனை உங்களுடைய ஸ்ரீதன் யோஜனா இருக்கட்டும், இல்ல ஜன்தன் யோஜனா இருக்கட்டும், பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் 33% ஆரம்பிங்க. எப்போ சாத்தியமானது? அவ்வளவு எதிர்ப்பு தெரிஞ்சு இன்னைக்கு 33% ரிசர்வேஷன் பில் ஹஸ் பின் பாஸ்ட். We are taking it forward. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் வந்து ரைட் அட் த டாப். நீங்க எத்தனை முறை வந்து ரிபப்ளிக் டேல வந்து பெண்கள் வந்து சாசனமா ஒரு பரேட் பண்றது பாத்திருக்கீங்க, அக்ரோபேட்ஸ் பண்றது பாத்திருக்கீங்க. ஆனா அது கொண்டு வந்தது பிரைம் மினிஸ்டர். ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும்போது பெண்கள் வந்து முன்னாடி போயிட்டு அவங்களால முடியும். முன்னாடி அனுப்புனது 2 நேவல் ஆபீசரும் சரி, ஆர்மி ஆபீசரும் சரி, யாருமே இருந்தாலும் let them go and do it. It's possible நான் சொல்லிட்டு பெண்கள் முன்னாடி அமைச்சிருக்காங்க. 9 years 9 வருடமாக தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல she submitted her budget. என்னங்க பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் நாங்க கொடுக்கல? பெண்கள் வந்து கழிவு நீர் இல்லாம வெளியில போகும்போது கஷ்டப்படும் போது 13 கோடி அவங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்கோம். உங்களுக்கு உஜ்வல் யோஜனால வந்து எத்தனை பெண்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு நீங்க வந்து சொல்லலாம், நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன். நான் கேட்கிறேன், இவ்ளோ நல்ல திட்டங்கள் பிரதமர் கொண்டு வரும்போது பிரதான் மந்திரி யோஜனா தானே இருக்கு. இவங்க மாதிரி எல்லாமே அவங்க காங்கிரஸோ டிஎம்கே மாதிரி அவங்க அப்பா பேரு தாத்தா பேரு வச்சுட்டு பண்ணலையே. எல்லாமே பிரதான் மந்திரி யோஜனா தானே. நரேந்திர மோடி யோஜனா எங்க அதை பாத்திருக்கீங்களா? பிரதான் மந்திரி யோஜனானா அதை தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும். அதான் பிரதான் மந்திரி யோஜனா. டெல்லியையும் மற்ற ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரி செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. சமீபத்தில் தமிழ்நாடு பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் கிரேட் லீடர் வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சரியாகணும் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். அவர் என்ன எங்க இருக்காரு? எங்கயாவது பாத்தீங்களா அவர் சமீபத்துல? அந்த அலிகேஷன் இருக்கு. இது இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தமிழ்நாடு. இட்ஸ் an allegation. But here we have allegations க்கும் accusations க்கும் report in hand க்கு வித்தியாசம் இருக்கு. அலிகேஷன் நாங்க அக்செப்ட் பண்றோம். அலிகேஷன் ரைட். நாங்க வந்து எங்கயாவது தடுத்துமா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கூடாதுன்னு தடுத்துமா? எஸ் சரி செய்யறோம். அதுக்கு தானே நாங்க வந்து யாருமே அதை பத்தி பேசவே இல்லையே. இல்ல பேசணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம்ல. யாரு? இங்க வந்து மாநில பாஜக வந்து ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி தான் மோடிக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிஎம் செல்க்கு தான் லெட்டர் எழுதுறாங்க. சிஎம் செல்க்கு லெட்டர் எழுதுறதுக்கு அப்புறம் தானே திமுக காரங்க அந்த வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல நம்ம வீடு நாங்க சுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தம் பண்ணல சொல்லவே இல்லையே. எங்க அழுக்கு இருக்கு அதை சுத்தம் பண்ணி தான் ஆகணும். சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொன்னேன், இம்மிடியட்டா அந்த அடுத்த பக்கம் பேசாதீங்க. என்ன நடந்ததுக்கு தமிழகத்துல என்ன நடக்குது அது முதல்ல பாருங்க. தமிழகத்துல இது நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்கதான் செய்வோம். ஆக்ஷன் எடுக்காம கிடையாது, சுத்தம் பண்ணாம கிடையாது, சுத்தம் பண்ணுவோம். நம்ம வீட்டுல அழுக்கு இருந்தா சுத்தம் பண்ணிதான் ஆகணும், பண்ணுவோம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் பத்தி பேசுறோம். தொடர்ந்து குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் மத்திய மாநில அரசுகள் இருந்து கடுமையான சட்டங்கள் ஏற்றி பள்ளி பாட புத்தகத்திலே கல்லூரி பாட புத்தகத்திலே கொண்டு வரல. யார் சொன்னாங்க? பாட புத்தகங்கள்ல இந்த பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சட்டங்களை ஏற்றி தொடர்பாக வைக்கலையே. இல்ல சட்டம் வந்து நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுக்கணும் சொல்றீங்களா? ஆமா, விழிப்புணர்வு இல்லையே மேடம். விழிப்புணர்வு இருக்குல்ல. விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? சொந்த வீட்டுல ஆரம்பிக்குது. குழந்தைங்க, பெண் குழந்தைங்க மட்டுமல்ல, ஆண் குழந்தைங்க இருக்கும்போது குட் டச் பேட் டச் முதல்ல வீட்டுல ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், நீங்க எல்லாமே பண்றீங்கன்னா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. என்சிஇஆர்டில பண்ணும்போது ஏன் எல்லா டிஎம்கே சார்பாக நடத்துற அத்தனை பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு அத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்க்ளூடிங் செந்தாமரை அவங்களுடைய பள்ளிக்கூடம் இருக்கு, சன்ஷைன், அதையும் சிபிஎஸ்இ போர்டு தானே. கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார்ல.
ஏன் இவங்க எல்லாருமே வந்து சமச்சீர் கல்வி மட்டும்தான் இருக்கட்டும், நாங்க ஸ்டேட் போர்டு மட்டும் தான் நடத்துவோம்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு மட்டும் சிபிஎஸ்இ வேணும், ஏன்னா அப்பதான் இவங்க பிரைவேட் இருக்கிறதுனால காசு வாங்க முடியும். ஆனா இவங்க யாருமே வந்து நடத்துற பள்ளிக்கூடம் எதுவுமே வந்து ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வி இருக்காது. கலைஞர் கொண்டு வந்து சமச்சீர் கல்வி எங்க? யாராவது பேசுறாங்களா அதை பத்தி? சொல்லுங்க. எனக்கு சிபிஎஸ்இ வேண்டாம், எனக்கு அந்த பாடத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால தான் I'll go with the state board. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆழமானவர்னா யாருக்கும் தெரியாது, சரிங்களா? இப்போ அவர் பேசுறதை பார்த்தா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அவ்வளவுதான். கீழே வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன், அவர் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, அவ்வளோ வெளியிலே வரமாட்டாரு, பிரஸ்ஸை சந்திக்கிறது இல்ல. எலெக்ஷன் அவருடைய ப்ராஜெக்ட் வரும்போது மட்டும்தான், ரிலீஸ் டைம்ல மட்டும்தான் அட் டைம்ஸ் உங்களை எல்லாரும் சந்திப்பாரு. அதுவும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனா அவருக்கு இருக்கிறது ஒரு அரசியல் நாலேஜ் இருக்கட்டும், இல்ல வரலாறு இருக்கட்டும், இட்ஸ் a deadly combination. History and politics knowledge together is a deadly combination, and அந்த deadly combination சுந்தர் அவர்களுக்கு இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெற்றா அங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளுக்கெல்லாம் தடை விதிப்போம் அப்படின்னு அத ஃபேக் நியூஸ் சொல்லியாச்சு. திமுக எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா, ஏன்னா சுந்தர்சி அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட. இப்போ பிடிஆர் அவர்களை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுரை அவ்வளவு அழுக்கமான ஒரு நகரம்னா, இந்தியாவிலே தி டர்ட்டியஸ்ட் சிட்டி மதுரைன்னு இருக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த ஏரியால வாழ்ற மக்கள் நீங்க எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா, வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க, ஏன் கூட மதுரைக்கு வாங்க, I'll be happy. நாளைக்கு அங்க சந்திப்போம், மக்களை மீட் பண்ணுவோம். மதுரை சுத்தி பாருங்க, ஏன் கூட சுத்தி பார்த்துட்டு. ஆமா, ரோட்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாநகராட்சி சொல்லும் போது 200 கோடிக்கு ஊழல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அகேன் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அது மேல ஓட்டுமா, நமக்கு எட்டி பார்த்துக்க மேல ஓட்டுமா ஒரு சின்னது, உங்களுக்கு 200 கோடி தெரியுது. ஆனா அதுக்கு கீழே எத்தனையோ கோடி இருக்கு. பிடிஆர் அவர்கள் பேசின வீடியோ 30,000 கோடி பத்தி பேசினது வீடியோ யாரும் மறக்கல, அது இன்னும் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோ. சோ ஊழல் மட்டும் தான் நடந்திருக்கு. மக்களுக்கு பொதுவாக எந்த வசதியும் கிடையாது. ரோட் சரியப்படுத்தல. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ரோட் சரியில்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜீரோ இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி தேங்கி நிக்குது. குடிக்கிற நீர்ல தண்ணியில அது கலந்து வருது மக்களுக்கு. ஏன் இதே பிடிஆர் அவர்கள் அங்க மத்திய மதுரையில இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு டேப்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு குடிக்க சொல்லுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுங்க. குடிக்கிறார நான் பாக்குறேன். இது எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா பாருங்களேன். எந்த அளவுக்கு, வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் 30 வருஷமா சுந்தர் சார் தெரியும். எங்கேயாவது சுந்தர் சார் வந்து சத்தம் போட்டு பேசியிருக்கார கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலயே உங்களுக்கு என்ன தெளிவா, இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு தானே போயிருக்கணும். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? ப்ரொடியூசர் தானே, ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு தானே இருக்கு. ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? அதுவும் அதுல என்ன போட்டிருக்காரு, பணம் திருப்பி கேட்டதுக்கு வெட்டிடுவேன், கை கால் எடுத்துருவேன்னா இவர் வந்து மிரட்டி இருக்காராம். யாரு, சுந்தர் சியா? ஒரு எறும்பு கடிக்க தள்ளி அடிக்க அதனா சொல்றக்கூடிய சுந்தர் சி, சரிங்களா? அவர் பத்தி இப்படி பேசுறாங்கன்னா இது பயம் வந்து வெளிப்படையாக பயத்தை காட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சார் ஜெயிக்கிறாருன்னா தெளிவா இருந்துச்சு. இதே பிடிஆர் தானே சொன்னாரு, நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் 10 வருடங்களாக, ஆனா என்னால பண்ண முடியல, என்ன பண்ண விடல. யார் பார்த்து சொல்றாரு? நீங்க தானே மினிஸ்டர் இருந்தீங்க, பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க இருந்தீங்களே 10 வருடமாக. எம்எல்ஏ அந்த மத்திய மதுரைக்கு நீங்க தானே இருந்தீங்க. அப்ப யார் உங்களை தடுத்தா? அப்படியே தடுத்துறாங்கன்னா எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வந்திருக்கேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் விலகுகிறேன், நான் விலகி இருக்கலாம்ல. ஏன் போல? எம்பவரிங் ஆஃப் விமென் பிஜேபி மாதிரி வேற எந்த அரசாங்கம் பண்ண முடியாது. எலெக்ஷன் டைம்ல நீங்க எல்லாரும் வந்து, எனக்கு புரிய மாட்டேங்குதுமா, ஆல் ஆஃப் யூ ஆர் எஜுகேட்டட், படிச்சவங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க? 33% இல்ல, வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பெண்கள் முன்னேறணும்ல, முன்னாடி வரணும்ல.
பெண்கள் தடுக்கிறது இல்ல. உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், அந்த பக்கத்துல இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. பெண் எம்பவர்மெண்ட் இதுதானே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நீங்க ஸ்மிருதி இரானி பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாருங்க, நீங்க வந்து இப்போ ரேகா குப்தா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஷி இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லிங்க. வேற என்ன எம்பவர்மெண்ட் நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த எம்பவர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லீங்க, தமிழ்நாட்டுல நான் கொஸ்டின் சொல்றேன். இல்லீங்க, நான் ஒவ்வொரு ஸ்டேட்ட சொல்லல, நான் இந்தியா பத்தி சொல்லிக்கிறேன். பிஜேபி இஸ் இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒண்ணும் கிடையாது. இல்லீங்க, ஏன் கிருத்திகாக்கு கொடுத்திருக்கோம். கிருத்திகா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதா? மூடக்குறிச்சியில கிருத்திகா இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு கவிதா கிருஷ்ணன் இருக்காங்க, ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம சொன்ன அந்த கிருத்திகா அவங்க வந்து வடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏவோட இப்போ உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சுமதி வெங்கடேசன் பல ஆண்டுகளாக பிஜேபியில இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலையே. நீங்க கேளுங்க, அவங்க எங்க தானே இருக்காங்க, அவங்களுக்கு கேளுங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்களா எனக்கு கிடைக்கல, நான் வருத்தமா இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க சொன்னாங்களா? இல்லைங்க, எல்லாமே எலெக்ஷன் டைம்ல யார் அங்க ஜெயிக்க முடியும், யார் அங்க தெரிஞ்ச முகம், யார் அங்க வந்து வேட்பாளரை போட்டா மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு அது எல்லாமே இருக்கு இல்லைங்க. அப்ப நான் கேக்குறேன், திமுகல இருக்கிறவங்க அதே பழைய முஞ்சிங்க, அதே பழைய ஆளுங்க மட்டும்தான் நீங்க போட்டு 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 அப்புறம் இத்தனை வருடங்களாக பிஜேபி தான் இப்போ வந்திருக்குங்க தமிழகத்துக்கு, இப்போ வந்திருக்கு நீங்க சொல்லலாம். இத்தனை வருடங்களாக திமுகல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? அப்ப திமுகல வேற ஆளுங்க கிடையாது அவங்களுக்கு? இல்லம்மா, பட் அட்லீஸ்ட் we are bringing in new faces இல்லைங்கம்மா. we are bringing in new wherever we feel that we can field a woman candidate, we are fielding them. புதுசா இருந்தாலும் we are fielding them. we are not afraid to field a woman candidate. நீங்க கேண்டிடேட் நின்னாக்கா மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி அவங்க பேரே சொல்லக்கூடாது நீங்களே சொல்றீங்க. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி நீங்க நிறுத்த வைப்பீங்க? அப்போ நீங்க வந்து சிம்பத்தி ஓட் கேக்குறீங்களா? அப்புறம் நீங்க சிம்பத்தி ஓட் தான் கேக்குறீங்களா? ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஒரு செக்ஷுவலி அசால்டட் வுமன் நீங்க நிக்கவீங்க நான் சொல்றீங்க. எம்பவர்மெண்ட் பாலிடிக்ஸ்ல தாராளமா வரட்டுங்க. ஓ, there's an open book. BJP is an open book. Please come and join us. நாங்க உங்களை எம்பவர் பண்றோம். நாங்க இல்ல சொல்லவே இல்லை. we are ready to accept them. we have accepted them. வாங்க பாஜக சேருங்க, நாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம். ஏன் வரல? தைரியமா அவங்களை வெளியில வந்து வர சொல்லுங்க. தொடர்ந்து திமுக, அதிமுக, பாஜகவுடைய பரப்புரைகள்ல கிரௌடு வந்து ஒரு டீசன்ட் கிரௌடா இருக்கு, ஆர்கனைஸ்ட் கிரௌடா இருக்கு. ஆனா தாவேக தலைவர் விஜயோட கிரௌடு வந்து ஒரு மாப் கிரௌடாவே இருக்கு. எத்தனை பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலுமே ஸ்டில் அவங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது காரணம் என்ன நினைக்கிறேன்? ஃபேமஸான பீப்புள்ஸ் நீங்களா போகும்போது கூட சேம் ஆர்கனைஸ்ட் கிரௌட் பட் டீசன்ட் கிரௌட். பட் ஏன் விஜய் போற இடத்துல மட்டும் அந்த மாப் கிரௌட் இருக்கு? நீங்க எத்தனை பேரோ அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத விஜய் அவர்கள் தான் பாத்துக்கணும். விஜய் ஒரு தலைவருங்கிறது முறையில ஒரு இன்டீசன்ட் கிரௌட் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாப் இருக்கு அப்படின்னா அவர் தான் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். தொடர்ந்து சொன்னாலுமே அவங்க விஜய் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. சோ நிறைய அட்வைஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அட்வைஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இங்கே உட்காரல. இந்த விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும். he should tell them தட் இப்படி நடந்துக்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால யார் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது இருக்கு. ஸோ தே டேக் அன் அட்வான்டேஜ். அண்ட் 90% ஆஃப் இட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸி மாப் கிரௌட் நீங்க வெளியில பாக்குறீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்ரிதிங் இஸ் ஆன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா திறந்தாலே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி விங்ல சார்ந்தவங்க இருப்பாங்க. தன்னை வந்து ஒரு பெரிய டிராவிடன் ஸ்டாக்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா முகம் காட்டுறதுக்கு தைரியம் கிடையாது, பேர் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முதுகு எலும்பு இல்லாம உட்கார்ந்துட்டு டிராவிடியன் ஸ்டாக் சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த லாஸ்ட் 5 வருஷமா இந்த கல்ச்சர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கு. வழக்கம் போல 0. யா, தேங்க்யூ.